வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடைத்தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்க தயாராக உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. திருப்பரங்குன்றத்தில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். அணைகளில் உபரி நீரை உதவி பொறியாளர்களே திறந்துவிடலாம் என பொதுப்பணித்துறை அனுமதி. தமிழகத்தில் பரவலாக வெளுத்து வாங்கும் மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நாளை முதல் 8ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரி ₹2.50 குறைக்கப்படுவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவிப்பு. மாநில அரசுகளும் வரியை குறைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. ரஷ்யாவிடம் 36,000 கோடி மதிப்பில் S-400 ஏவுகணைகளை வாங்க நரேந்திர மோடி அரசு முடிவு. பொருளாதார தடை விதிப்பதில் விலக்கு அளிக்க முடியாது என அமெரிக்கா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்க தயார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும், தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக மதுரையில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, RB உதயகுமார் உள்பட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதுரை மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வேட்பாளராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து கூறி இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் எப்போது வந்தாலும் அதிமுக சந்திக்க தயாராக உள்ளதாக கூறினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயம் அமையும் என உறுதியளித்த அவர், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை அரசுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து தலைமைச் செயலகத்திலே அவருடைய ஆலோசனைகள் பெற்று அதற்கு தக்க ஏற்பாடை அரசு செய்திருக்கின்றது. வெள்ள தடுப்பு எச்சரிக்கையை அரசு முன்கூட்டியே எடுத்து அதற்கு தேவை நடவடிக்கை எடுத்து வருகிறது. வெள்ள தடுப்பு எச்சரிக்கையை எப்படி வந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அரசு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திருப்பரங்குன்றம் தேர்தல் எப்போது நடந்தாலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வோம் என்று தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் விஜயின் முதல்வர் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழகத்தில் உள்ள 7.5 கோடி மக்களுக்கும் முதலமைச்சராகும் ஆசை உள்ளதாக கூறிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், யார் வேண்டுமானாலும் எதையும் சொல்லலாம் எனவும் பதிலளித்தார். தேர்தல் எப்போது வந்தாலும் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக மாத்தான வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற 7.5 கோடி தொண்டர்கள் மக்களுக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்குது. யார் வேணா இந்த கருத்தை சொல்லலாம். வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் பெரும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் 25 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பேரிடர் மேலாண்மை அறிவுறுத்தியுள்ளது. கடல் சீற்றம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெசேஜ் நமக்கு வந்த உடனே எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம வல்னரபிள் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்ம 4,399 வல்னரபிள் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பகுதியில்
இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம்ஸ்ன்னு சொல்லி ஒரு 692 இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எஸ்டிஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு டிஎன்டிஆர்எஃப்னு சொல்லி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி நமக்கு ஒரு தனி ஃபோர்ஸ் இருக்குது. அது லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 1275 யங் போலீஸ் பர்சனலை நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் சமயத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த பர்சனல் எல்லாமே நமக்கு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 60லேருந்து ஒரு 80 பேரும், நான் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 40லேருந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வல்னரபிள் ஏரியாலும் அந்த 4399 வல்னரபிள் ஏரியாஸில் யங்ஸ்டர்ஸ் who know ஸ்விம்மிங் அண்ட் கிளைம்பிங் ஸ்கில், நீச்சல் கிளைம்பிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்கள வாலண்டியர்ஸ் இருக்கிற வாலண்டியர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாலண்டியர்ஸ் கூட அந்தந்த கிராமங்களில் அந்தந்த பகுதிகளில் தான் இருப்பாங்க. இந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆலோசனை நடத்தினார். மழையால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அணை நிரம்பினால் பாதுகாப்பு கருதி செயற்பொறியாளர்களே நீரை திறந்து விடலாம் என்று பொதுப்பணித்துறை அனுமதி அளித்துள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 89 அணைகளில் 15 பெரிய அணைகள் பெரும்பாலும் நிரம்பியுள்ளன. ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்திற்கு 7ஆம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது. எனவே கனமழை பெய்து நீர்நிலைகளில் கரை உடைப்பு ஏதும் ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய 5 லட்சம் மணல் மூட்டைகளை பொதுப்பணித்துறை தயார் நிலையில் வைத்துள்ளது. இதேபோல் செயற்பொறியாளர்கள் தலைமையில் அணைகளின் பாதுகாப்பை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் நீர் வரத்து, நீர் வெளியேற்றம் குறித்த தகவல்களை தலைமை அலுவலகத்திற்கு தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணை நிரம்பினால் செயற்பொறியாளர்கள் நீரை பாதுகாப்பு கருதி திறந்து விடலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் வரத்து, இருப்பு, வெளியேற்றம் குறித்து 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை தெரிவிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை அடுத்து விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் குற்றாலம், பாபநாசம் பகுதிகளில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அணைகளிலும் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஆலம்பூண்டி, மேல்மலையனூர், அவலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை காரணமாக செஞ்சிக்கோட்டைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் வெறிச்சோடி காணப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறு பள்ளிகளுக்கு சென்றனர். கொடைக்கானலில் பெய்த கனமழையால் 7 ரோடு சாலையில் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நகராட்சி கடைகள் சேதமடைந்தன. இதையடுத்து அந்த பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த 1 வாரமாக அவ்வப்போது பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வறண்டு கிடந்த கோயிலார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 11 அடியாக உயர்ந்துள்ளதை அடுத்து அந்த பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல நாமக்கல், சீர்காழி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனிடையே திருப்பதி திருமலையில் காலை முதலே மழை பெய்து வருவதை அடுத்து சுவாமி தரிசனத்திற்கு காத்திருப்பு அறைகளுக்கு வெளியே காத்திருந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று கூறிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், அதைத் தொடர்ந்து 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாக மாறி ஓமன் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவித்தார். எனவே மீனவர்கள் குமரி கடல் பகுதி, தெற்கு கேரளா, லட்சத்தீவுகளின் தென்கிழக்கு பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி, நாளை, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதை தொடர்ந்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். எனவே மீனவர்கள் குமரி கடல், தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு
அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 5ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளியொட்டி சில முறை மழை பெய்யும். ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகையை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கொட்டும் மழையில் கோட்டையை முற்றுகையிட முயன்ற ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊதிய உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், பிடித்தம் செய்யப்பட்ட 7000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லத்திலிருந்து கோட்டையை நோக்கி போக்குவரத்து தொழிலாளர்கள் பேரணி நடைபெற்றது. இதில் தோமுச, சிஐடியு, விடுதலை சிறுத்தைகள், பாமக, ஏஐடியுசி உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் பேரணி காரணமாக சென்னை பல்லவன் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பல்லவன் இல்லத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியை காவல்துறையினர் வழிமறித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தொழிற்சங்க தலைவர்கள், அரசு தரப்பிலிருந்து இதுவரை யாரும் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று தெரிவித்தனர். கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இன்று மாலை கலந்தாலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருந்தாலும் இந்த துறையை சார்ந்த எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த போராட்டத்தை எப்படி தவிர்ப்பது, அதற்கான கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவது என்ற அக்கறை இல்லாமல் அலட்சியப்படுத்தியதனுடைய காரணத்தினால் இந்த முற்றுகை போராட்டம் என்பது நாங்கள் திட்டமிட்டபடி நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு பிறகும் இந்த அரசு செவிசாய்க்காவிட்டால் இன்று மாலை மறுபடியும் கூடி ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்திற்கு எங்களை தள்ளப்பட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்றத்தில் பேச்சுவார்த்தையில் அமைச்சர் சொன்ன, அரசு சொன்ன எந்த வாக்குறுதியும் இவர்கள் நிறைவேற்றவில்லை. கடுமையான அடக்குமுறையை, கடுமையான பழிவாங்கலை தொழிலாளிகளுக்கு எதிராக எடுக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கிற பஞ்சப்படி உயர்வை கூட அவர்கள் இன்னும் தொழிலாளிகளுக்கு வழங்கவில்லை. ஆகவே 7000 கோடி ரூபாய்க்கு மேல் தொழிலாளியிடம் அரசு பட்டிருக்கிற கடன் அப்படியே இருக்கிறது. இது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தற்செயல் விடுபெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு அலுவலகங்களில் அன்றாட பணிகள் முடங்கின. ஊதிய முரண்பாடுகளை களைவது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துதல் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழிலக வளாகத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், அரசு ஊழியர்களை ஏமாற்றும் விதமாக தமிழக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நவம்பர் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிபிஎஸ் திட்டத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லாத சூழலில் இந்த 10-12 லட்சம் ஊழியர்கள் நாங்கள் அதற்கான பதிலை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் விதமாக, மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் கட்டாயமாக சிபிஎஸ் ரத்தாகும் வரை அடுத்த நவம்பர் 27லிருந்து எங்களுடைய போராட்டம் தொடர் வேலைநிறுத்த போராட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கம் உடனடியாக ஜாக்டோ ஜியோ மாநில பொறுப்பாளர்களை அழைத்து பேசி இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கொட்டும் மழையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்செயல் விடுபெடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முறையில் இந்த போராட்டம் சிறுவிடுப்பு போராட்டம் என்றாலே இது தமிழக அரசினுடைய நடவடிக்கை அவ்வாறு தான் இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு நோ ஒர்க் நோ பே, நீங்கள் பணி செய்யவில்லை, அதனால் உங்களுக்கு சம்பளம் வழங்க முடியாது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்த ஒரு நாள் சம்பளத்தை நாங்கள் கவலைப்பட 21ஆம் அந்த நிலுவைத் தொகை போகிறது. ஓய்வு பெற்ற பின்னாடி வாழ்வாதாரம் பென்ஷன் இல்லை. அது ஒரு நாள் சம்பளம் பொருட்டல்ல. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மழையில் நனைந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் 5000 அரசு பள்ளிகளை மூடும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். கோடிகால் தூரமன
கரூரில் தற்செயல் விடுப்பு எடுத்த அரசு ஊழியர்கள் மழையில் குடைபிடித்தபடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் ஜாக்டோ ஜியோ போராட்டம் காரணமாக அரசு அலுவலகங்கள் காலியாக காட்சியளிக்கின்றன. சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே ஜாக்டோ ஜியோனுடைய ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் 90% மேற்பட்ட நபர்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக வருகின்ற அக்டோபர் 13 அன்று நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டின் அருகிலே ஒரு மிகப்பெரிய மாநாடானது தொடர் வேலைநிறுத்த மாநாடானது நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாடு நடைபெறுவதற்குள்ளாக இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த தமிழக அரசானது எங்களை அழைத்து பேச வேண்டும். அவ்வாறு அழைத்து பேச மறுக்குமானால் வருகின்ற நவம்பர் 27 முதல் தொடர் வேலைநிறுத்தமானது மிகவும் எழுச்சியாக அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுடைய ஆதரவோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஊடகத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் தற்செயல் விடுப்பு போராட்டம் காரணமாக அன்றாட அரசு பணிகள் முடங்கின. அரசு சேவைகள் எதையும் பெற முடியாத நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ஜெயலலிதாவின் மரணம் சந்தேகம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என துக்ளக் இதழின் ஆசிரியர் சுவாமிநாதன் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை முடிந்த பின் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 7 பேருக்கு ஆணையம் சம்மன் அனுப்பிய நிலையில் 5 பேர் குறுக்கு விசாரணைக்கு ஆஜரானதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவிற்கு வெளிப்புற காயம் இல்லை என்றும் அனைத்து சிகிச்சைகளையும் தெரிந்து கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் என்றும் மருத்துவர் குறிப்பிட்டதாகவும் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். துக்ளக் ஆசிரியர் சுவாமிநாதனிடம் குறுக்கு விசாரணை நடத்திய போது ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக துக்ளக் பத்திரிகையில் பிரசுரம் வெளியானதை தொடர்ந்து சந்தேகத்திற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என ஆணையம் விடுத்த கேள்விக்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்று அவர் தெரிவித்ததாகவும் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். ஆணையத்தில் 7 சாட்சிகள் வருவார்கள் என்று தேதி குறிப்பிட்டிருந்தது. அதில் 2 சாட்சிகள் வரவில்லை. ஆகவே இன்று மொத்தம் 5 சாட்சிகளை குறுக்கு விசாரணை செஞ்சோம். அதில் 3 சாட்சிகள் மருத்துவர்கள். அவங்களுக்கு வெளிப்புற காயங்கள் ஏதாவது இருந்தனவாக உங்களுக்கு தெரிந்தனவா அப்படிங்கிறத, ஏன்னா அவர் தான் 22/9 வந்த உடனே சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஒருத்தர் காரணத்தினால அதை கேட்டு அப்படிப்பட்ட காயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் மத்திய அரசு ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக டிசம்பர் 10ஆம் தேதி மதசார்பற்ற சக்திகளை அழைத்து தேசம் காப்போம் மாநாடு நடத்த இருப்பதாகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்க ஸ்டாலின் இசைவு தெரிவித்துள்ளார் என்றும் கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் திமுக தோழமை கட்சிகள் பங்கேற்க உள்ளதாகவும் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் நேரில் அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பது அரசியல் காரணங்களுக்காக அல்ல என்றும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் மத்திய அரசின் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமை நாள் அன்று சனாதன பயங்கரவாத மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து தேசம் காப்போம் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் சோமாஸ்கந்தர் சிலை முறைகேடு வழக்கில் கைதான இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா பணியில் இருப்பது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது வழக்கில் கைதான இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா சட்டவிரோதமாக பணியில் இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வரும் 10ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரி ₹2.50 குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் மீதான விலையில் லிட்டருக்கு ₹1.50 குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார்.
எண்ணெய் நிறுவனங்களும் லிட்டருக்கு ₹1 குறைக்க முடிவு செய்துள்ளதால் மொத்தமாக ₹2.50 குறைக்கப்படும் எனவும் அருண்ஜேட்லி அறிவித்தார். இதேபோல மாநில அரசுகளும் வரியை குறைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்து பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் பாஜக ஆளும் மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையில் ₹2.50 குறைத்து அறிவித்துள்ளன. எனவே அந்த மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹5 குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடன் S-400 ஏவுகணைகளை வாங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் 39,000 கோடி மதிப்புடைய ஏவுகணைகள் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது தவிர மேலும் 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யா, ஈரான், வடகொரியா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து போர் ஆயுதங்களை வாங்கும் நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று சமீபத்தில் அமெரிக்காவில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தடையை விலக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் கோரிக்கை விடுக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடியே ரஷ்யாவுடன் ஏவுகணை ஒப்பந்தத்தை தொடர்வதற்கும் இந்தியா உறுதியான நிலைப்பாடு எடுத்துள்ளது. இந்தியாவின் முடிவுக்கு அமெரிக்கா மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான வெள்ளை மாளிகை விடுத்துள்ள செய்தியில் இந்தியாவுக்கு பொருளாதார தடைகளில் இருந்து விலக்கு அளிக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாது என்றும் இந்தியா ஏவுகணை ஒப்பந்தத்தை கைவிடுவதுதான் நல்லது என்றும் கூறியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள சாஸ்திரா பல்கலைக்கழக வளாகத்தில் நில அளவை பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். தஞ்சை அருகில் உள்ள திருமலை சமுத்திரத்தில் சிறைத்துறைக்கு சொந்தமான 58 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் 28 கட்டடங்களை கட்டியுள்ளது. ஆக்கிரமித்துள்ள கட்டடங்களை அகற்றி இடங்களை ஒப்படைக்க வேண்டுமென பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. நேற்று நள்ளிரவுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற வருவாய்த்துறை மற்றும் நில அளவைத்துறையினர் கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். நாளை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிப்பு கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலை வரும் 17ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிடங்கு உரிமையாளர் மாதவராவ் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களின் காவலை வரும் 17ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி திருநீல பிரசாத் உத்தரவிட்டார். இந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முயன்றபோது கையை திருகி செல்போன்களை பறித்த காவல்துறையினர் தரக்குறைவாக பேசியதாகவும் நீதிமன்றத்திற்குள் வரக்கூடாது என மிரட்டல் விடுத்ததாகவும் செய்தியாளர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள துணை காவல் ஆணையர் ஒருவரிடம் உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து சிதம்பரம் கிராம பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட சிதம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் சிதம்பரம் பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து வீராணம் ஏரி, வாலாஜா ஏரி, பெருமாள் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிதம்பரம் பகுதியில் காலையில் தொடர்ந்து இது மாதிரியான வெள்ளம் சூழக்கூடிய பகுதிகளாக கண்டிப்பாக இடங்களை அதை காலையில் ஆய்வு பண்ணிக்கிட்டு ஸோ அதற்குண்டான மக்களை ஒருவேளை தொடர்ந்து வருகின்ற 6, 7, 8ஆம் தேதி அதிக அளவு மழை பெய்யலும் என்று சொல்லி ஒரு வானிலை ஆராய்ச்சி மையம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யறதுக்காக நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொள்ளிடத்துல தண்ணி ஊர்ல விளைநிலத்துல போகாம தடுக்கிறதுக்கும் அது ஒரு வடிகாலாக அமைகிறதுக்காகவும் அந்த ஷட்டர் பண்ணி. சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காலை முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர், பெருங்குடி, துரைப்பாக்கம், கந்தன்சாவடி, மேடவாக்கம், பெரும்பாக்கம், OMR சாலை, அடையார் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி செல்கின்றனர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் நடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வேளச்சேரி, மேடவாக்கம் பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் 10,000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதை அடுத்து இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் வேதாரண்யம் உள்ளது. இந்த நிலையில் கனமழை காரணமாக வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளியில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கின. வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்யும் என்பதால் உப்பளங்களில் உள்ள மழைநீர் வடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ள உப்பள உரிமையாளர்கள் இதன் காரணமாக இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நிறுத்தப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் கையிருப்பில் உள்ள 3 லட்சம் டன் உப்பை பாதுகாக்கும் வகையில் பனை மட்டை மற்றும் பாலித்தீன் பைகள் கொண்டு உற்பத்தியாளர்கள் அவற்றை மூடி வைத்துள்ளனர். இந்த ஆண்டின் பருவமழை கடுமையாக இருக்கும் என்றும் அதனால் மிகப்பெரிய ஆபத்து நிகழ வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். அவருடன் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்போது காண்போம். 7ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வருகின்ற 7ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட்னா என்ன ஐயா? ரெட் அலர்ட்னா எச்சரிக்கை, அது கீழே ஆம்பர்னு சொல்லக்கூடியது விழிப்பறிக்கை, அதற்கு கீழே வருது எல்லோ, ஜாகிரதையா இருக்கணும், கண்காணிக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவில் பார்க்கும் பொழுது இது அதிக கனமழை வருவதற்கான வாய்ப்பு 7ஆம் தேதி இருப்பதன் காரணத்தினாலே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக இந்த ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 25 சென்டிமீட்டர் மழை அதீத கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. 25 சென்டிமீட்டர் மழைனா என்ன அளவு, எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது இப்போ பாருங்க, இந்த நிகழ்வு தமிழகத்தின் அருகிலே இல்லை, அது அரபிக்கடலில் இருக்கு. ஈரமிகுந்த வங்கக்கடல் காற்றினை தமிழகத்தின் ஊடாக இருப்பதன் காரணத்தினாலே தமிழகத்தில் ஒரு இடங்களில் இந்த கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனமழைக்கு நம்ம தாழ்வான பகுதிகள் இருந்தால் மூடுவதற்கான வாய்ப்பு உண்டு, மேடான பகுதிகளுக்கு வருவது நல்லது. அடுத்தது தண்ணீர் மாசுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எது நல்ல நீர், மாசுபடிந்த நீர் என்று தெரியாது, அந்த அளவில் அதற்கு தயாராக இருப்பது நல்லது. அடுத்தது மின்தடை ஏற்பட்டால் மருந்து மாத்திரை, அடுத்தது நல்ல உணவு அதெல்லாம் வைத்துக்கொள்வது நல்லது. அடுத்தது மின்தடை ஏற்பட்டால் டிரான்சிஸ்டர் மூலம் நமக்கு இப்பொழுது வானிலை நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு சென்னை ஒரு பெரும் மழையை சந்தித்து வெள்ளத்தில் மூழ்கியது. அதே போல இந்த முறை அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த மழையை பொறுத்து ஒரு நாள் மழையை வச்சு எப்படி சொல்ல முடியும்? நம்ம 25 சென்டிமீட்டர் மழை என்பது வழக்கத்தை அது ஒரே ஒரு நாள் தானே. ஒரு நாள் மழைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அது கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. கண்டினியூஸா அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, ஒரே ஒரு நாள் தானே அதிக கனமழை கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் மீனவர், குறிப்பா அந்த மழையினால மீனவர்களுக்கு ஏதேனும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா? அவர்கள் எவ்வாறு விழிப்புடன் இருக்க வேண்டும்? மீனவருக்கான எச்சரிக்கை ஆழ்கடலில் உள்ளவர்கள்லாம் கரைக்கு வரணும்னு அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு கொடுத்திருந்தால் அதற்கேற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே அந்த காலகட்டங்களில் மீன்பிடிப்பை தவிர்ப்பது நல்லது. வருகின்ற 7ஆம் தேதி தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் முன்னிட்டு மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் சென்னை வானிலை மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் யோகேஸ்வரன். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.